புதிய ஏற்பாட்டிலே நீதிமானை குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் கேட்க ஆவலா இருக்கிறீங்க? பழைய ஏற்பாட்டை தொட்டு நீதிமொழிகள், சங்கீத புஸ்தகம், பழைய தீர்க்கதரிசிகளுடைய நிருபங்கள் எல்லாம் நம்ம புரட்டி பார்த்தோம். இயேசு கிறிஸ்து நீதிமானை குறித்து அவர் புதிய ஏற்பாட்டில் என்னென்ன பதிவு செய்திருக்கிறாரு, புதிய ஏற்பாட்டின் வாயிலா நீதிமான் ஆக்கப்படுவது எப்படி, நீதிமான் அவனுடைய குணாதிசயம் என்ன, இன்னைக்கு அதான் டைட்டில், நீதிமானுடைய குணாதிசயம் என்ன. இதை குறித்து தான் நமக்கு விவரமா பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம பார்க்கிற இதே டைட்டில் நீங்க எழுதிக்கோங்க, நீதிமானின் குணாதிசயங்கள் அப்படிங்கிற டைட்டில் நீங்க எழுதிக்கோங்க. இந்த வசனங்களை 2-3 வருஷம் கழிச்சு நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் ஞாபகத்துக்கு வரணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சத்தம் வர மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. லூக்கா 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 25 37 வரைக்கும் நம்ம இயேசுவின் வாழ்ந்த காலத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தினூடாக இன்னைக்கு தேவ வார்த்தைகளை நம்ம கேட்க போகிறோம். லூக்கா எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோம். அதுல 25ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது நம்ம கவனிக்கலாம். 25 முதல்ல வாசிங்க. அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, இயேசுவை சோதிக்கும்படி, போதகரே நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நல்லா கவனிக்கணும். எழுந்து கேள்வி கேட்ட மனிதன் நியாயஸ்திரி. சரியா? நியாயம் விசாரிக்கிற ஒரு மனிதன். ஒரு பட்டணமா இருக்கலாம், ஒரு கிராமமா இருக்கலாம். அந்த ரோமபுரி அரசாட்சிக்கு கீழே இவங்க என்ன செய்யறாங்க, பதவிகள் இருக்கிறாங்க. இந்த நியாயம் விசாரிக்கிற வேலை அப்படின்னு சொல்ல போனா கிட்டத்தட்ட ஜட்ஜின்னு சொல்லலாமா? நியாயஸ்தரின்னா நம்ம வாழ்ற காலத்துல கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜ் அப்படி வச்சுக்கலாம். லாயர்ல ஜட்ஜ், ஏன்னா அவர் தான் முடிவு சொல்லுவார். 2 பக்க விவாதத்தை கேட்டு தீர்ப்பு, நியாயமான தீர்ப்பு சொல்லுவது கடமை யாரு கையில இருக்குது? ஜட்ஜுடைய கையில இருக்குது. சரிங்களா? இப்ப அப்படியே நம்ம வச்சுக்கோ, நியாயஸ்திரி என்கிறவன் அந்த காலத்துல ஒரு ஜட்ஜா வாழ்ந்திருக்கிறார். அவர் கடமை நியாய தீர்ப்பு சொல்வது. அதனாலதான் அவர் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு கேள்வி கேட்கிறாரு, அதையும் சோதிக்கும்படி கேட்கிறார். விவரத்தை பாருங்களேன். அவன் அந்த ஆள் கேட்கறதுக்கு முதல்ல பைபிள் அடையாளம் காடு. அப்பொழுது நியாயஸ்திரி ஒருவன் எழுந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, ஆண்டவரேன்னு சொல்லல. அது வரைக்கும் என்ன செய்யல அந்த மனுஷன்? இஸ்ரவேல்ல ஒரு ஆளுதான், யூதரா கூட இருந்திருக்கலாம், யாரா வேணா கூட இருந்திருக்கலாம். ஆனா இந்த நியாயஸ்திரி என்ன செய்யல? இயேசுவ கடவுளாக அங்கீகரிக்காம போதகரே. போதகர் என்கிற வார்த்தைக்கும் ஆண்டவரே என்கிற வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கு. போதகர்னா இப்ப நான் போதகர், என்ன நீங்க போதகர் பாஸ்டர் கூப்பிடலாம். நீங்க என்ன செய்யலாம்? பிரதர்னு கூட சொல்லலாம். சுவிசேஷகர்களை சில பேர் பிரதர்னு சொல்லுவாங்க, சில பேர் பாஸ்டர்பாங்க. வெளிநாடுகள்லாம் எல்லாருமே ஊழியக்காரர்களை பாஸ்டர்னு அழைக்கிறது வழக்கம். மலேசியா, ஸ்ரீலங்காலெல்லாம் ஆக்சுவலி அது கிடையாது. பாஸ்டர்ஸ் மெய்ப்பர்கள், சபை போதகர்கள், சபை தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க மாத்திரம்தான் பாஸ்டர்னு கூப்பிடணும். இவாஞ்சலிசம் மினிஸ்ட்ரி பண்றவங்கள, சபை இல்லாம இவாஞ்சலிசம், தீர்க்க தரிசன ஊழியம், போதகர் ஊழியம் மற்றும் இதை தவிர சபையை தவிர பார்க்கிற ஊழியங்கள் எல்லாம் பிரதர்னு கூப்பிட்டு பழகணும். மூத்தவங்கன்னா ஐயான்னு சொல்லி பழகணும். ஆமென் சொல்லுவோமா? அது ஒரு நல்ல ஒரு பண்பு. அப்ப போதகரே என்று சொன்னா இந்த மனிதன் என்ன செய்யலாங்க? இயேசுவை இன்னும் கடவுளாக அங்கீகரித்துக் கொள்ளல, டெஸ்ட் பண்றாரு. டெஸ்ட் பண்ற உணர்வு எப்ப இருக்கும்? சந்தேகம் இருக்கிற இடத்துல தான் டெஸ்ட் பண்ண தோணும். நமக்கு ஒரு விஷயம் பிடிபடலைன்னா உடனே நம்ம என்ன செய்வோம்? ஏதாவது கேட்டு உறுதிப்படுத்திக்க விரும்புவோம். அது போலதான் இந்த மனுஷன் என்ன செய்யறாரு? இயேசுவை டெஸ்ட் பண்ணும்படி என்ன செய்யறாரு? சோதிக்க இந்த கேள்வியை கேட்கிறாரு. அவர் கேட்ட கேள்வி என்ன சொல்லுங்க? நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நித்திய ஜீவன் என்பது என்னங்க? சொல்லுங்க. பரலோக வாழ்க்கை. நித்திய ஜீவன் என்பது ஜீவன் வாழ்க்கை. சொல்லுங்க, பரலோக வாழ்க்கை. ஜீவன் என்கிற வார்த்தைக்கு இப்ப என்ன அடையாளம்? வாழ்க்கை. ஜீவன் பிரிஞ்சிட்டா வாழ்க்கை இல்லை, அப்படித்தானே? நம்ம வெறும் சடலம் ஆகிடுவோம். அப்புறம் என்ன செய்வாங்க? வர்றவங்க, டெத்துக்கு வர்றவங்க என்ன செய்வாங்க? பாடியை எப்ப எடுக்கிறாங்கன்னு தான் கேட்பாங்க. ஜீவன் பிரிஞ்சிட்டாலே மரியாதை போயிடும். விஷயம் புரியுதா? எல்லாம் காத்து உள்ள இருக்கிற வரைக்கும் தான் ஆங்கிறது, ஊங்கிறது, நம்ம பேரு புகழ், எல்லா பதவி, அந்தஸ்து, பணம் எல்லாமே. அதுக்கப்புறம் இது வெறும் சடலம் தான். அப்ப ஜீவன் அற்றவர்கள்
பிணத்துக்கு சமம் இல்லையா? அப்ப மரக்கட்டை, கல்லு இதுக்கெல்லாம் நம்ம பெரிய மதிப்பு கொடுக்க மாட்டோம். அது போலதான் ஜீவன் ஒரு மனிதனுக்கு பிரிஞ்சிட்டாலும் அந்த மனுஷனுடைய சடலத்துக்கு பெரிய மதிப்பு கிடையாது. அப்ப இந்த ஜீவன் என்கிற வார்த்தை இவர் எங்க பயன்படுத்துறாருன்னா, பரலோகத்திலே நான் வாழ்வதற்கு. அப்ப இவருக்கு பைபிள் நல்லா தெரியுது, பழைய ஏற்பாடு இவருக்கு தெரியுது, பரலோக தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் என்பது தெரியுது. சங்கீதக்காரன் அழகா பரலோகத்தை குறித்து வர்ணித்து எழுதப்பட்டதெல்லாம் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டச் பண்ணி பார்க்க போறோம். அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி வாழுகிற தேவ மனிதன் தான். ஆனா யாரை ஏற்றுக்கொள்ளல? இயேசுவை வழிகாட்டியாக சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளல. அப்ப ஆண்டவர் இதுக்கு அழகா அவர் விளக்கம் சொல்லணும் இல்லையா? அதற்கு இயேசு 26 இருந்து வாசிங்க. அதற்கு அவர் நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். ஆமென் சொல்லுவோமா? இங்கதான் சபை கவனிக்கணும், ரொம்ப ரொம்ப நுணுக்கமா கவனிக்கணும். இந்த இடத்துல இயேசு சொல்ற விஷயம் நியாயப்பிரமாணத்துல என்ன எழுதியிருக்கிறது, நீ என்ன வாசித்தன்னு கேட்கிறார். அப்ப பழைய ஏற்பாட்டுல நீ பரலோகம் போகிறதற்கு என்ன எழுதியிருக்குது, நீ என்ன வாசித்தன்னு கேட்கிறாரு. அப்ப நியாயப்பிரமாணம் பெரிய புஸ்தகம், உங்களுக்கு தெரியும். அதுல 4 புஸ்தகங்களும் மிக முக்கியமான புஸ்தகம் பழைய ஏற்பாட்டுல. இந்த புஸ்தகங்கள்ல நீங்க கவனித்து பார்ப்பீங்கன்னா 10 கட்டளைகளை நியாயப்பிரமாணத்துல கொண்டு அந்த 10 கட்டளைகளை கை கொள்ளுவதற்கு அழகா அப்படியே வரைபடம் போட்டிருப்பாரு ஆண்டவர். இதுதான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்துல ஆடு மாடு பலி கொடுத்து அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம் ஆராதனை செய்வதற்காகவும் இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம் ராஜ்யத்திற்குள்ள போவதற்காகவும் கொடுக்கப்பட்ட ஒரு விலையேற பெற்ற புஸ்தகம். மோசேயை கொண்டுதான் கர்த்தர் எழுதினார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நீ படிச்சியான்னு கேட்கிறாரு. படிச்சதுல என்னப்பா எழுதியிருக்குது, நீ படிச்சது உண்டானால் என்ன எழுதியிருக்குன்னு கேட்கிறாரு. அதற்கு 27 வாசிங்க. அவன் பிரதியுத்தரமாக உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றான். இதெல்லாம் சொன்னது யாருங்க? இயேசு இல்ல, சொன்னது யாரு? நியாயாஸ்திரி. சரிங்களா? நியாயாஸ்திரி தான் அவர் என்ன சொல்றாரு, இப்படி எல்லாம் எழுதி இருக்குது. இந்த நேரத்துல ஒரு காரியத்தை நான் பதிவு செய்யறேன். பழைய ஏற்பாடு முற்றிலும் நிறைவேற்றப்பட்டது. நிறைவேற்றினவர் யாருங்க? இயேசு. நிறைவேற்றினவருடைய பேர் சொல்லுங்க. இப்ப நியாயப்பிரமாணத்தை நம்ம கை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, நிறைய விஷயங்களை கை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதினவைகளை நம்ம என்ன செய்யணும்? ஒரு முன் அடையாளமாக, ஒரு முன் மாதிரியாக, ஒரு நிழலோட்டமாக வைத்து நடப்பதற்காக தான் சங்கீதம் படிக்கிறோம். ஆதியாகமத்திலிருந்து மல்கியா புஸ்தகம் வரைக்கும் நம்ம படிக்கிறோம். நிறைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் எடுத்துக்கிறோம். நல்லா கவனிக்கணும். ஒரு கள்ள உபதேசம் இருக்கு, சொல்லிக்கிட்டே வர்றோம் இல்லையா தொடர்ந்து. இந்த கள்ள உபதேசக்காரன் என்ன சொல்றான் அப்படின்னா, கவனிங்க, இந்த பழைய ஏற்பாடை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சாதிக்கிறாங்க. இப்ப இயேசு இங்க என்ன கேள்வி கேட்டாரு? பழைய ஏற்பாடை படிச்சிருக்கியா? நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாடு தான். அதுல முக்கியமான 4 புஸ்தகங்கள் நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகங்கள். மற்றதெல்லாம் அவங்க அனுபவங்கள், சங்கீதம், வரலாறு எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. சரிங்களா? தீர்க்கதரிசிகள் இடம்பெற்றிருக்காங்க, ராஜாக்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க, இன்னும் நியாயாதிபதிகள் ஆண்ட காலங்கள்ல சம்பவித்தவைகள் எழுதப்பட்டிருக்குது. நல்லா கவனிங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கை கொண்டாயா இல்லையா அப்படின்னு பழைய ஏற்பாடை நீ படிச்சிருக்கிறியா இல்லையான்னு சொல்லி யாருகிட்ட கேட்கிறா? தேவ மனிதன், பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி வாழுகிற அந்த மனிதனிடத்துல இயேசு கேட்டார். அப்ப இயேசு கேட்ட கேள்விக்கு சொன்ன பதில் தான் அந்த மனுஷன். நியாயப்பிரமாணம் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்குது, இதெல்லாம் எனக்கு தெரியும், இப்படி எழுதப்பட்டு கடைசியில் அன்பு கூறுவாயாக, யாரிடத்துல? பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது சொல்றாரு. அப்ப 28 அதுக்கு இயேசு அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய்,
அப்பொழுது பிழைப்பா என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே செய், அப்பொழுது என்ன செய்வாய்? பிழைப்பா என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நீ கேட்டல்ல ஒரு கேள்வி, நான் எங்க போகணும்? நித்திய ஜீவன் அடையணும், நித்திய ஜீவனுக்குள்ள நான் போகணும்னு சொன்னா நான் என்ன செய்யணும்னு நீ கேட்டல்ல. அப்ப பிழைக்கணும், பிழைச்சாதான் நீ நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். பிழைக்கிறதுக்கு ஒரு வழி நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்ட கற்பனைகள், கட்டளைகள். ஆமென் சொல்லுங்க. அப்ப அவைகளை நல்லாவே நீ நிதானமா தான் சொன்ன, கரெக்டா தான் சொன்ன. இயேசுவுக்கு தெரியுது, இவன் என்ன ஏற்றுக்கொள்ள அவனுக்கு என்ன இல்ல, மனம் இல்ல, இவன் என்ன செய்யறான், சோதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீ கரெக்டா தான் சொல்லிட்ட, நீ கை கொள்றதெல்லாம் சரிதான், நீ படிச்சதெல்லாம் உண்மைதான், அப்படி அதை என்ன செய்ய, கடைபிடி என்று சொன்னார். இது பழைய ஏற்பாடு இல்ல, இப்ப நம்ம படிக்கிறது எங்கங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பழைய ஏற்பாடு ஆண்டவர் ஒதுக்கி வைக்கிறாரா? அப்புறம் ஏன் பழைய ஏற்பாடு நிறைவேறணுங்கிற வார்த்தையை மாத்திரம் பிடிச்சுக்கிட்டு பழைய ஏற்பாடு நிறைவேற்றிட்டாரு, கர்த்தர் கோபமா பேசுனதும் தண்டிச்சதும் அப்படி இப்படிலாம் சொன்னதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்தவங்களுக்குன்னு ஏன் நீங்க அதை விலக்கி பேசணும்? தப்பு தானே? அப்ப அப்படிப்பட்ட உபதேசங்களை கேட்டு என்ன செய்யக்கூடாது? நம்ம பரலோக ராஜ்யத்தை இழந்துடக்கூடாது. பழைய ஏற்பாடு எவ்வளவு முக்கியமோ புதிய ஏற்பாடும் அது நமக்கு முக்கியம். புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு வாழுகிறவர்களுக்கு பழைய ஏற்பாடு தான் வழிகாட்டி பரலோகத்திற்கு. ஆனா பரலோகத்துக்கு அது வழிகாட்டியா இருந்தாலும் பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் இணைந்து படிக்கிறவர்களாக அதுல கர்த்தர் சொல்லுகிறவர்களை கை வேணும்னு சொல்றத கை கொள்ளுகிறவர்களாக இருந்தீங்கன்னா, சபைக்கு நான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்களும் பிழைக்கிறவர்களாக இருப்பீர்கள். ஆமென் சொல்லுவோமா? பிழைக்கணும். எங்க பிழைக்கணும் இந்த விஷயத்துல சொல்லுங்க. மூச்சு நிற்கும் போது, நம்முடைய சுவாச காற்று கடைசியாய் சுவாசித்து ஜீவனை விடும்போது அடுத்தது எங்க பிழைக்கணும்? பரலோகத்துல பிழைக்கிறதுக்கு பூமியில இவைகள் எல்லாம் நம்ம செய்யணும்னு இயேசு உபதேசம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க. இப்ப நீங்க கேட்ட தவறான உபதேசத்தை ஒருவேளை கேட்டு இருப்பீங்கன்னா திருத்தி கொள்ளுங்க. அவங்க திணித்து பேசுறாங்க, திரித்து பேசுறாங்க, புரட்டி பேசுறாங்க. அதை நம்பி நம்ம என்ன செய்யக்கூடாது? கெட்டிடக்கூடாது. அதை முன் வச்சு என்ன சொல்லுவாங்க? இயேசு அன்பானவர், கிருபையானவர், அவர் நம்மை பாருங்க எந்த அளவுக்கு நேசித்திருக்கிறார் சொல்லி இந்த அன்பு கிருபையை போக்கஸ் பண்ணியே கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. சட்டத்திட்டத்தின் கடுமையானவைகளை போதிக்க மாட்டாங்க. இதை கேட்கிற ஏமாளி என்ன செய்வான்? கேட்டு தன்னுடைய பிழைக்க வேண்டிய மறுவாழ்வுக்கு ஏதுவான வார்த்தைகளை பிழைக்க முடியாம மரணத்துல அவங்க என்ன செய்யப்படுவாங்க? கைவிடப்படுவாங்க. சபைக்கு வருவாங்க, சபை போலதான் தோற்றமளிக்கும். கள்ள உபதேசியாருடைய சபைகள் கூட அப்படியே பிரம்மாண்டமாக ஜொலிக்கும். அதெல்லாம் சரிதான். ஒன்னே ஒன்னு தெரிந்து கொள்ளுங்க, பிழைக்க வேண்டிய ஆகாரத்தை கற்றுக் கொடுக்கிறவன் கற்றுக் கொடுக்காவிட்டால் பிழைக்கிறவர்கள் பிழைக்க முடியாது. பரலோக ராஜ்யத்தை அவர்கள் சுதந்திரிக்க முடியாது. இங்க வாழும் போதே எது நல்லது, எது கெட்டது, எது சரி, எது தவறுன்னு சொல்லி இவங்க என்ன செய்யணும்? வேர் பிரிச்சுக்கணும். தேவனுக்கு இது பிரியம். இப்ப இயேசுவுக்கு இது பிரியம்ன்றனால தானே இயேசு சொல்றாரு, நீ சரியா உத்தரவு சொன்னாய், அதைப்படி என்ன செய்? கை கொள்வாயாக, அதன்படியே போய் செய்ப்பா, உனக்கு பரலோகம். அப்படித்தானே சொல்ல வர்றாரு அவரு. நீ இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாரு? பிதாவுக்கு நீ உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நீ 12 கோத்திரத்துல ஒருத்தனை தான் வாழ்ற, கரெக்ட் தான். சரி, இப்ப பிதாவாகிய தேவன் சொன்னதை நீ கை கொண்டுகிட்டா நீ என்ன செய்யலாம்? பிழைக்கலாம்னு சொல்றாரு. நல்லா கேளுங்க. இதே விஷயத்தை தான் இயேசு புதிய ஏற்பாட்டுல ரொம்ப தெளிவா பதிவு செஞ்சுட்டு போனார். நீ இதை செய்தாலும் பிழைக்க முடியும், அதை செய்தாலும் பிழைக்க முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனா இயேசுவின் வாயிலாதான் பரலோகம். ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் வாயிலாதான் நம்ம பரலோகத்திற்குள்ள முத்திரையிடப்பட முடியும், இரத்தத்தால கழுவப்பட முடியும், ராஜ்யத்தை சேர முடியும். சரிங்களா? இப்ப இயேசு இவருக்கு என்ன நம்பிக்கைன்னா, எழுப்புதல் வரும், அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பிறகு இவங்க எல்லாம் எழுந்து என்ன செய்வாங்க? பிரகாசிப்பாங்க. 12 சீஷர்களும் பிரகாசிப்பாங்க. 70 பேரை உருவாக்குனார், அவங்களும் பிரகாசிப்பாங்க. 120 பேர் மேல் வீட்டறையில காத்திருப்பாங்க. இவங்களை கொண்டு நான் எருசலேம் என்ன செஞ்சிருவேன்? அசைச்சிருவேன். அவருக்கு ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா சொல்லுவோமா?
அந்த நாள்ல இந்த மனுஷன் தொடப்படுவாங்கிறது இயேசு கணிச்சிருக்கலாம், அல்லது தீர்க்க தரிசனமாக அவருக்கு வெளிப்பாடு கிடைச்சு அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, நீ என்ன செய், அதை கை கொள்ளு. இப்ப இங்க நீ என்னை ஏற்றுக்கொள்ளுன்னு பேச கிடையாது. குரலிலே சொல்லுவோமா, பழைய ஏற்பாடு அது நம்ம அவமதிக்கவோ தூர தூக்கி போடவோ கூடாது. அதுவும் கர்த்தருடைய சுத்த சொற்கள், புதிய ஏற்பாடும் கர்த்தருடைய சுத்த சொற்கள். அதே போல பழைய ஏற்பாட்டுல மெஜாரிட்டியா இன்னைக்கு எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா, சங்கீதம் என்கிற புஸ்தகத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதை நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே வரேன், கவனிக்கணும். குறிப்பா பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், ஆங்கிலிக்கன், மெத்தடிஸ்ட், லுத்தரன் சர்ச், அது போல இன்னும் பல சபைகள், ரொம்ப வேணாம், பெண்டிகாஸ்த அந்நிய பாஷை அடையாளத்தோடு துள்ளி குதிக்கிறவர்கள் கூட எங்க போய் அகப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க, சங்கீத புஸ்தகத்துல. அதை விட்டு வெளியே வாங்க. சங்கீத புஸ்தகம் பரலோகத்துக்கு உங்களுக்கு வழி காண்பிக்காது. விசுவாசத்தை குறித்த நல்ல காரியங்களை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவர் கொடுக்கிற சில காரியங்கள், வாக்கு தத்தங்களை எடுத்துக்கொள்ளலாம், தப்பு கிடையாது. சங்கீத புஸ்தகம் இல்ல, நீங்க முழு புஸ்தகத்தையும் படிக்கணும். இந்த வேத புஸ்தகத்தில் உள்ள முழு அதிகாரங்களையும் படிக்கணும், சரிங்களா? ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தின்படி நீங்கள் பிழைப்பதற்காகவே நேர்த்தியாக எழுதி கொடுக்கப்பட்ட ஒரே புஸ்தகம் புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுதான் பரலோக வாழ்க்கையை காண விரும்புகிறவர்கள் புதிய ஏற்பாடா ஏற்படுத்தின இந்த புதிய ஏற்பாட்டின் வழியாக பரலோக ராஜ்யத்தை சேர வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை மறைமுகமாக வெளியரங்கமாக இந்த புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? இந்த சங்கீத புஸ்தகத்தின் அடிமைகளாக இருக்கிறவர்களுக்கு நான் ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன். பரலோகத்திற்கு சங்கீத புஸ்தகம் வழி காண்பிக்காது. பரலோகத்தை நீங்கள் சென்றடைவதற்கு ரகசியங்களை சங்கீத புஸ்தகம் கற்றுக் கொடுக்காது. ஆண்டவரிடத்தில் பெற்றவைகளும் ஆண்டவரை துதிக்கிற காரியங்களை குறித்து பெருசா சங்கீத புஸ்தகத்துல வேறொன்றும் அடக்கமில்லை. நல்லா கவனிக்கணும். சங்கீதக்காரனே கர்த்தரிடத்துல அவனை அழித்து போடும் கொல்லும் என்று ஜெபிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அது செல்லுபடி ஆகுமா புதிய ஏற்பாட்டுல? புதிய ஏற்பாட்டுல அப்படி ஜெபங்க ஏறெடுக்க இடமே கிடையாது. அதான் புதிய ஏற்பாடு. கவனிக்கணும். சங்கீதக்காரனை பொறுத்தவரை அவங்க வாழ்ந்த காலத்துல பொறுத்த வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் காக்கப்படணும், இஸ்ரவேல் ஜனங்கள் சுகித்து இருக்கணும், இஸ்ரவேல் சமாதானமா இருக்கணும். இதை தான் அவங்க விரும்பினாங்க. இஸ்ரவேலை தான் கர்த்தர் விரும்பினார், அந்நியர்கள் அல்ல. ஆனால் புதிய ஏற்பாடு அப்படி அல்ல. அந்நியர்களை தான் என்ன செய்யறார் அவரு? அதிகமாய் நேசித்து அந்நியர்கள் இதை அறியணும் சொல்லிதான் எழுதி கொடுத்திருக்கிறார். அதனாலதான் ரட்சிக்கப்படுகிறவங்களுக்கு ஏன் புதிய ஏற்பாடு நம்ம கொடுக்குறோம்னா, இயேசுடைய அன்புல ஆரம்பிச்சு அவருடைய வருகை வரைக்கும் தெளிவா தெரிந்து கொள்ளணும். நாம இவைகள்ல எவைகளை கை கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு சங்கீத புஸ்தகம் வாசிக்கிறவங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவை குறித்து எங்க எழுதப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேருக்கு விஷயமே தெரியாது. இயேசு கிறிஸ்துடைய 1000 ஆண்டு கால அரசாட்சியை குறித்து சங்கீத புஸ்தகத்தில் ஒரு அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேர் அது படிக்கிறது இல்ல, தெரியாது, புரிந்து கொள்றதே இல்லை. சொல்றேனே, புரியாத ஒரு விஷயத்த உங்களுக்கு தேவையானதை மாத்திரம் எடுத்துக்கிட்டு புரிகிற புதிய ஏற்பாடை நீங்க படிக்கணும். அனுதினமும் படிச்சு அதில் உள்ள சாராம்சங்களை நீங்க என்ன செய்யணும்? உங்கள் பக்கமா திருப்பிக் கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோமா? இது பரலோகத்திலே பிழைப்பதற்கு வழி காண்பிக்கிற புஸ்தகம் புதிய ஏற்பாடு. இயேசு அன்றைக்கு நியாயப்பிரமாணத்தை கேட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? புதிய ஏற்பாடு புஸ்தகம் அன்னைக்கு எழுதப்படல. விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்ப புதிய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்தையும் உட்படுத்தி பழைய ஏற்பாட்டு கால கட்டளைகளை உட்படுத்தி இயேசு பிறனை நேசின்னு சொன்னாரு. பாத்தீங்களா? உன்னை போல பிறனை நேசின்னு அந்த மனுஷன் சொன்னார் இல்லையா? அதோடைய விளக்க உரையை அழகா எழுதி வச்சிருக்கிறார். இவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? அந்த காலத்துல பழைய ஏற்பாடு சதுசேயர், பரிசேயர், 12 கோத்திரமும் இவங்களை நேசித்தாங்க, ஒருவரை ஒருவர் நேசித்தாங்க, அந்நியர்களை வெறுத்தாங்க. இதுலயே யூத கோலம் பாத்தீங்கன்னா போய் பென்னியனோட கலக்க மாட்டாங்க. அதுல ஒரு பாலிடிக்ஸ் உள்ள வந்துருச்சு. நம்ம இந்தியால பல ஆயிரக்கணக்கான ஜாதி பிளவு எப்படி இருக்குதோ அங்கேயும் பாலிடிக்ஸை கொண்டு வந்துடா. கர்த்தர் உருவாக்குனது நோக்கம் வேற. 12 கோத்திரத்தை இவன் ஏற்றத்தாழ்வு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். யூத கோத்திரம்னா அது ஒரு ரேஞ்சு, அதுக்கு மேல பென்னியன் கோத்திரம், லேவி கோத்திரம் அது ஒரு ரேஞ்சு,
இப்படின்னு சொல்லி கர்த்தர் உருவாக்கின 12 கோத்திரத்துக்கு சாத்தான் புகுது என்ன பண்ணிட்டேன்னா ஏற்றத்தாழ்வு பிளவு. இவங்க 12 கோத்திரத்துக்குள்ளே யுத்தமெல்லாம் வந்த கதையெல்லாம் இருக்குது. கவனிக்கணும். சண்டை வந்துடும், கருத்து வேறுபாடு வந்துடும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ படிச்சு இல்லப்பா, போய் அதை போய் முதல்ல கை கொள்ளு. அப்ப உன்னை போல பிறனை நேசினா யாரு பிறன் அப்படின்னா நிறைய அதுல காரியங்கள் இருக்குது. இப்ப நல்லா கவனிக்கலாம். இந்த தொடர்ச்சியை நம்ம நூல் பிடிச்ச மாதிரி போவோம். வாசிங்க, தொடர்ந்து விட்டதிலிருந்து வாசிங்க. அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதா இயேசுவை நோக்கி. நல்லா கவனிக்கணும். அங்கே அவன் என்ன செய்யறான்? நீதிமான் என்று. நல்லா சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. நீதிமான் என்று. நம்ம எதை குறித்து தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? நீதிமானை குறித்து தியானம் பண்றோம். இவன் ஒருத்தர் சுயமா கை கொள்ள வேண்டியதை கை கொள்ளல, அதனாலதான் கை கொள்ளுன்னு கர்த்தர் சொல்லி கொடுக்கிறாரு. அவன் பிரமாணத்துல சொல்லப்பட்ட முக்கியமான காரியங்கள்ல உன்னை போல பிறனை நேசி என்கிற கற்பனைக்கு அவன் உட்படல. அதனாலதான் அது பிழைக்கணும்னா இதை கை கொள்ளுன்னு ஆண்டவர் சொல்றாரு. சரியா? ஆனா அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்கும் மனதா இருந்தா இயேசுவை நோக்கி எனக்கு பின் பிறன் யார் என்று கேட்டான். எனக்கு பிறன் யார் என்ற இந்த கேள்விக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? யூத கோத்திரமா இவன் இருக்கலாம், 12 பேரு இவங்களுக்கு சொந்தக்காரங்க தான், அண்ணன் தம்பி தான். அதுதான் சொன்ன லேவியோ பென்யமீனோ, அடுத்தது அந்த 12 கோத்திரத்துல இருக்கிற மற்ற கோத்திரங்கள் எல்லாருமே இவங்களுக்கு என்ன வேணுங்க? இரத்த சம்பந்தப்பட்டவங்க, உறவுக்காரவங்க. விஷயம் புரிஞ்சுக்கங்க. அப்போ என் தேசத்துல நான் வாழும்போது இவன் நீதிமான நினைக்கிறாரு பாருங்க. இவரு நான் யாரை நேசிக்கணும்? எல்லாரையுமே நான் நேசிப்பேனே, 12 கோத்திரத்தையும் நான் நேசிப்பேனே. யூதானால் நேசிப்பேன், பென்னினால் நேசிப்பேன், லேவினால் நான் நேசிப்பேனே. எனக்கு இவங்க இதுல யாரு பிறன்? ஏன்னா இவங்க எல்லாமே ரத்த சம்பந்தப்பட்டவங்க. இவங்க எல்லாருமே ஒரே கோத்திரத்தை உடையவர்கள், ஒரே தகப்பன். யாருங்க தகப்பன் பேரு? யாக்கோபு. ஆபிரகாம் என்கிற மனுஷனை கொண்டு வந்து யாக்கோபு என்கிற காலகட்டத்தில், அவன் வாழ்ந்த காலகட்டத்தில் 12 கோத்திரமா பெருகி ஒரு தேசமா இன்னைக்கு உருவாயிருக்குது. இப்ப அந்த தேசத்தை மையப்படுத்தி எனக்கு பிறன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கர்த்தர் ரொம்ப அழகா அதற்கு வேறு விதமா பதில் கொடுக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி உயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். நல்லா கவனிக்கணும் இந்த வசனத்தை. பக்கமாய் விலகி போனவரு என்ன பதவியில் இருக்கிறார்? அவரு ஆசாரியன் என்று சொன்னால் ஆலய தலைவன். கவனிக்கணும். ஆலய தலைவனுடைய இருதயத்தில் அங்க என்ன இல்லைங்க? இரக்கம் இல்ல, ஈரம் இல்ல. இததான் கண்டித்து இயேசு பேசினார். நல்லா கவனிக்கணும். சபை தலைவர்களும் கவனிக்கணும். இதை என்ன சிலர் கேட்கிறாங்க, ஆலய தலைவனா நம்ம இருக்கிறது பிரச்சனை இல்லை, இருதயத்தில் என்ன இருக்கணும்? இரக்கம் இருக்கணும், ஈரம் இருக்கணும். போன மனுஷன் ஆண்டவர் இது நடந்த சம்பவமா கூட இருந்திருக்கலாம், கற்பனையா ஆண்டவர் சொல்லியும் இருந்திருக்கலாம், இதுல ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். சரிங்களா? அப்படியே வச்சுக்கோமே. ஆலய தலைவர்களுக்கு விரோதமா இயேசு பேசினதுக்கு காரணம் என்னன்னா, இவன் நியாயப்பிரமாணத்தை கை கொள்றான், ஆனா இவன் இருதயத்தில் என்ன இல்ல? இரக்கம் இல்லை. பிறன் என்கிறவனை நேசிக்கிற இரக்கம் இல்லை இவனுக்கு. பிறனை தன்னை போல நேசிக்க இவனுக்கு மனம் இல்லை. அந்நியர்களை குறித்து ஆரம்பத்திலே சொல்லிடுவார் கர்த்தர். உன் தேசத்துல உனக்கு சுதந்திரவாளியா நீ போற தேசத்துல நீ அங்க அடிமையா இருந்ததை நினைச்சு உன் தேசத்துல யாராவது உனக்கு அடிமையா இருந்தா அவனை மறந்துடாத. உன்னை போல பிறனை நேசி நியாயப்பிரமாணம் தானே சொல்லுதுன்னு அந்த மனுஷன் ஒத்துக்கிட்டான். அப்ப அவனை நீ என்ன செய்திராத? மறந்துடாத. அவனை என்ன செய்ய? போஷித்து அவனை வழி நடத்தி அவனுக்கு உண்டானதை கொடுத்து அவனுக்கு உண்டான பங்கை கொடுத்து அவனை அடிமைப்படுத்தி அவனை கொடுமைப்படுத்திடாத. நீ அங்க அடிமையா இருந்த பாரு, அதனால உன்னை நான் சுதந்திர வழியா கொண்டு வந்தல்ல, அவனுக்கும் கொஞ்சம் என்ன செய்ய? உன் சுதந்திரத்துல பங்கு கொடுன்னு சொன்னார். ஒரு இல்லையே சொல்லுங்களேன். அவன் விக்கிரக ஆராதனைக்காரனா இருந்திருக்கலாம், யெகோவா தேவனை ஆராதிக்காத மனுஷனா இருந்திருக்கலாம், மனுஷியா இருக்கலாம், ஒரு குடும்பமா பசி பஞ்சம் பிழைக்க வந்திருக்கலாம். அவனை என்ன பண்ணிடாத? கொடுமைப்படுத்திடாத.
என்ன இவங்களுடைய கொடுமையை கர்த்தர் பார்த்தார். இவங்களுடைய கண்ணீர் கூக்குரலை கேட்டுதான் இறங்கி வருவார். இதெல்லாம் கடந்து வந்த இவர்கள், இந்த 40 ஆண்டு கால வனாந்திரத்தில் அலைந்து திரிந்த இவர்கள், இப்ப இவங்க என்னத்தை தொலைச்சிட்டாங்கன்னா இரக்கத்தை தொலைச்சிட்டாங்க. அந்த இரக்கம் இல்லாததுனால நியாயப்பிரமாணம் நிறைவேறாது. கவனிக்கணும். இந்த இரக்கத்தின்படி இவர்கள் வாழாதனால இவன் மரணத்திற்கு பிறகு பிழைக்கவும் முடியாது, பரலோகத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, இவங்க போகவும் முடியாது. இதை சொல்ல ஒரு ஆளு வரணும். இதை சொல்ல வருகிற ஆளு சாதாரணமான ஒரு தீர்க்கதரிசியாகவோ ஒரு ஊழியக்காரனாக வந்தா இவங்களே என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் சமாதி கட்டிடுவாங்க. இயேசுவுக்கே அடக்காராதனை பண்ண துடித்தவர்கள் மற்றவங்களை விட்டு வைப்பாங்களா? யோவானை விட்டு வச்சாங்களா? யோவான் ஸ்நானகனை விட்டு வச்சாங்களா? கண்டித்து உணர்த்தினார் யோவான் ஸ்நானகன். ஆமீன் சொல்லுங்களேன். அரசபையில் இருக்கிறவனுக்கு முகமுகமா கண்டித்து, நீ இப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிறங்கிறத பேசினார். ஜனங்களை முகமுகமா கண்டித்து, விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொன்னார். ஆமீன் சொல்லுங்க. போய் பட்டர் பூசல்ல. அல்லேலூயா. பாவம் விபச்சாரத்துல நீ விழுந்து கிடக்கிறியா? விபச்சார பாவக்காரனே. வேற ஏதாவது பாவத்திலையா நீ விழுந்து கிடக்கிறத குறிச்சு இந்த பாவத்தில் இருக்கிறவனே கண்டித்து பேசினார். அதனாலதான் அடக்காரதனை அங்க நடந்துச்சு. கவனிக்கணும். எங்க உண்மை பேசப்பட்டதோ சாத்தான் ஆளை எழுப்பி விட்டுருவான், காலி பண்ணவன. இந்த பொன்மலைப்பட்டியில் அதிகமாய், இந்த பகுதியில் அதிகமாய் கிறிஸ்துவுடைய உண்மைகளை குறித்து பேச விரும்புகிற சபை இந்த சபை. அதனாலதான் நமக்கு விரோதமா கல் எறிகிறது, நமக்கு விரோதமா ஆளுங்களை அனுப்புறது, நமக்கு விரோதமா பேச வைக்கிறது. யாரு வேலை நினைக்கிறீங்க? சாத்தானுடைய வேலை. எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் பேசுற ஆளை விட்டுடுவேன். இல்லையே சொல்லுங்களேன். பேசிட்டு போறாங்க. ஆமீன் சொல்லுவோமா? நல்லா இருக்கட்டும். ஆமீன் சொல்லுங்க. ஆனா பேச ஒருத்தன் தூண்டுனான் பாருங்க, அவனை நான் விட மாட்டேன். இல்லையா? அவனை விரட்டி பிடிச்சி ஜபத்துல உட்கார வச்சு அவனை கைய கால உடைக்காம நான் விடுறதில்லை. இது என்னுடைய பாலிசி. ஆமீன் சொல்லுங்களேன். எங்க பேசினாலும் யாருகிட்ட பேசினாலும் யாரை தூண்டுனான் பாருங்க, அவனை நான் பிடிச்சுக்குவேன். சபைக்கு விரோதமா பேசுறாங்க, சபைக்கு விரோதமா எழும்புறாங்க, போகாதன தடுக்கிறாங்க, பிரச்சனையே இல்லை, பிரச்சனையே இல்லை. ஒருவேளை அந்த ஆத்மா போய் வரக்கூடாதபடி நரகத்துல விழுகுதுன்னு வச்சுக்கோமே, நான் கையை கட்டிட்டு பதில் சொல்ல மாட்டேன். இங்க வராத ஆட்களை தடை பண்ணாங்க வர்ற கூட்டம், அவங்கள குறிச்சு நான் கணக்கு ஒப்பிக்க போறது இல்ல. தடுத்தது நிமித்தமாகவே யாரு கணக்கு ஒப்புவிப்பா? யாருக்குள்ள புகுந்து செயல்பட்டானோ சாத்தான், அவங்க கணக்கு ஒப்புவிப்பாங்க. இப்போ ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர், நான் அவருடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம சபையை குறிச்சு இங்கிருந்து போனவங்களும் சரிங்க, வெளியே இருக்கிற சில ஆளும் தவறுதலா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க உள்ள என்ன நடக்குது, உண்மை எது தெரிய மாட்டேங்குது. சதுசேயர் பரிசேயர் போல அவங்க கண்ணெல்லாம் குருடாக்கப்பட்டு இருக்குது. கர்த்தருக்கு உண்மையா இருக்க முடியல, நேரத்துக்கு வர முடியல. சில காரியங்களை கண்டித்து பேசினா போய் குறை பேசுறாங்க. பேசுறது என்ன பத்தினா தனிப்பட்ட பர்சனல் பிரச்சனை கிடையாது, நான் கண்டுக்க மாட்டேன். ராஜ்யத்தை குறித்து இடரல் உண்டாக்கும்படி ஜனங்களை தடுக்கிற நீங்கள் கர்த்தருக்கு கணக்கு சொல்லுகிற ஒரு காலம் வரும். ஆமேன் சொல்லுவோமே. விசாரிப்பாரு ஆண்டவர், விட மாட்டார். ஆமேன் சொல்லுவோமா? அப்ப இப்ப தொடர்ந்து வாசிங்க, விட்டதுல இருந்து வாசிங்க. அந்தபடியே அடுத்ததா பாருங்க, ஒரு லேவியனும். இவர் எங்க இருக்கிறவரு? ஆலயத்துல பணி செய்கிறவர். ஆலயத்துல லேவி ஆசாரிய ஊழியத்துல இவங்களுக்கு பங்கு இருக்கு. ஆசாரியர்களுக்கும் பிரதான ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் பங்கு இருக்குது. நல்லா கவனிக்கணும். சபையில் அன்றைக்கு ஆண்டவர் இந்த தேசத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஏற்படுத்தின, மோசையை கொண்டு ஏற்படுத்தின திட்டங்கள் அதெல்லாம் அழகா நிறைவேறி வருகுது. இவங்க தலைமத்துவத்தில் இருக்கும் போதே ஆசாரியன் என்ன செய்யறாரு? வழி விலகி போறாரு. இங்கிட்டு லேவியனும் வழி பார்த்துட்டு, ஆளை பார்த்துட்டு என்ன செய்யறாரு? ஆமா, விலகி போகிறத பார்க்க முடியும். அடுத்ததாக பின்பு அப்படின்னும் போது நல்ல, அதுக்கு பிறகு இவங்க 2 பேருக்கு அப்புறம் ஒருத்தன் வர்றான். அந்த ஆளுடைய ஊரு பேர் என்னங்க? சமாரியன். அவன் சமாரியன் கிடையாது. நல்லா கவனிக்கணும். நல்ல சமாரியன் நம்ம கதை சொல்லி கொடுப்போம் சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு. நல்ல சமாரியன் தான். சமாரியன் என்கிற பகுதி இஸ்ரவேல்ல இருக்குது. சரிங்களா? இந்த சமாரியர்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 விதமா கை காட்டி சொல்ல முடியும். இவர்கள் ஒண்ணு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடிமைகளாய் வேலை பார்க்க வந்து அரசபையிலும் கூடாரங்களிலும் இவங்க வீடுகள்லயும் அடிமைகளா வந்து குடியேறினவர்கள். இவங்கெல்லாம் ஒரு சந்ததி அங்க பெருகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா, சவுல் அன்னைக்கு துரத்த வேண்டிய இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள இவங்க வந்ததுமே
பிடிச்சதுமே யோசுவா வந்த காலத்துல என்ன செய்தாங்க, பிடிச்சு ஒப்படைச்சிட்டாங்க. ஆனா எல்லாருமே முழுமையா கொல்லப்படல. யாரு? கானானியர்கள். இந்த கானானியர்கள் முழுமையா அழிக்கப்படாதனால வரிசையா எல்லா ராஜாக்களும் கொஞ்சம் விட்டுட்டு வருவாங்க பாருங்க. சவுலும் அதுல பெரிய இடத்தை பிடிச்சிருவாரு, அவரும் கொஞ்சம் ஆட்களை விட்டு வச்சிருவாரு. தாவீது காலத்துல என்ன பண்ணுவாரு, எருசலேம இருந்த கானானியர்கள் எல்லாம் அடிச்சு விரட்டி, அதான் தாவீத சொல்லுவாரு, என் இருதயத்திற்கு ஏற்ற தாசன் அப்படின்னு. அவங்கள தப்பிக்க போனவனெல்லாம் விட்டுட்டு மற்றவனெல்லாம் அழிச்சிட்டு அந்த அந்த சிட்டியை பிடிச்சிருவார் தாவீது. அதனாலதான் நீங்க போகும்போது கூட பார்க்க முடியாது, நாட்டுல எருசலேம் வந்து டேவிட் சிட்டிம்பாங்க. டேவிட் சிட்டி தான் அதுக்கு பேரு. எருசலேமே அப்படின்னு அவங்க அழைச்சாலும் அதுக்கு அவங்க தாவீதின் காலத்துல அது பிடிச்சதுனால தலைநகரமாகவும் கொண்டாடப்படுகிறது. அதே நேரத்தில் அதுக்கு டேவிட் சிட்டின்னு இன்னொரு பேர் இருக்குது. அப்ப இந்த கானானியர்களும் அடிமைகளாய் புற தேசங்களிலிருந்து வந்து சேர்ந்தவங்களும் சமரியா அப்படிங்கிற பகுதியை இவங்க என்ன செய்தாங்க, இவங்க விட்டு கொடுத்தாங்க. அங்க வாழுகிற புறஜாதியினரை இவங்க தாழ்த்தப்பட்ட இடத்தை போல ட்ரீட் பண்ணாங்க. கவனிக்கணும். அதனாலதான் இயேசு சமாரியா ஸ்திரீ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சீஷர்கள் ஆச்சரியமா பார்த்தாங்க. ஒண்ணு, சமாரியாவுல போய் பேதுரு ஊழியம் செய்துட்டு வரும்போது யூதர்களுக்குள்ள பேச்சுவார்த்தை அடிபடும், யூதர்களுக்குள்ள கலகம் உண்டாக ஆரம்பிக்கும் போது அவர் போக்குவரத்துமா நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு பேதுரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறத பார்க்க முடியும். அதே நேரத்தில் இயேசு இந்த சொல்லுகிற இந்த சமாரியன் அப்படிங்கிறவன் இப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும், குறிப்பா யூதர்களையோ ஆசாரிகள் லேவியர்ல பார்த்த வரைக்கும் அவங்க தீண்டத்தகாதவர்கள். கவனிக்கணும். தீண்டாமை ஒழிப்ப கொண்டு வந்தது இயேசுதான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுங்க. அவர் படைத்த மனிதர்கள் ஆதாம் ஏவாள்ல இருந்து அவர் தான் படைச்சு கொண்டு வந்தார். நம்ம எல்லாம் ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள், அப்படித்தானே? அப்படி இல்லைன்னா பைபிள் பொய், அப்படித்தானே? நம்ம இன்னைக்கு இந்த தீண்டாமை பிடிச்சுக்கிட்டோம், ஏற்றத்தாழ்வு பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம இந்த பைபிளை இன்னும் நேசிக்கலன்னு அர்த்தம், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளலன்னு அர்த்தம். கவனிக்கணும் இந்த இடத்துல விஷயத்தை. நீங்க ஏதோ தவறு செய்றீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கும் அதை பெருசா வச்சுக்கிட்டு மனசுல அவன் அந்த ஆளு நான் இந்த ஆளு அப்படின்னுகிட்டு ஏற்றத்தாழ்வு பார்க்கிறாள். நான் சொல்றேன், பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். பரலோக வாழ்க்கைக்குள்ள போகிறது கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். புரிஞ்சுக்கணும், பைபிளை புரிஞ்சுக்கணும். ஒரே தாய் தகப்பனுடைய கற்பத்திலிருந்து உருவாகின மனித இனம்னா இயேசு கிட்ட எந்த பாகுபாடும் கிடையாது. அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் ஒண்ணுதான் கர்த்தருக்குள்ள. அல்லேலூயா சொல்லுவோமா? சந்தோஷமாய் பிறனை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் நமக்கு வேணும். ஆமென் சொல்லுங்க. நல்ல விஷயம். இதை நல்லா கூர்ந்து கவனிக்கலாம். இப்ப வாசிங்கம்மா. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களிலே எண்ணெயையும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் நல்லா கவனிங்க. சமாரியன் அங்க எண்ணெய் பூசி திராட்சை ரசம் அவனுடைய காயங்கள்ல ஊற்றி காயமாற கட்டி அம்போன்னு அங்க விட்டுட கிடையாது. கவனிக்கணும். அதான் நல்ல மனதுருகிறவங்களுக்கு அடையாளம், இரக்கமுள்ளவங்களுக்கு அடையாளம். வழியில வழிபோக்கனா போய்கிட்டு இருக்கிறாரு ஒரு வேற வேலையா, ஆனா அந்த வேலையை விட்டுட்டு பாருங்க, அதான் மனதுருகிற அனுபவம். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள காண்பிக்க வேண்டிய, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரத்துல காண்பிக்க வேண்டிய மனதுருக்கத்தை இப்ப எந்த ஆளு காமிக்குது? புறஜாதி மதத்தை சார்ந்த புறஜாதி என்று அழைக்கப்படுகிற சமாரனுடைய உள்ளத்துல காணப்படுது. அவன் ஆளை எடுத்துக்கிட்டு போய் என்ன செய்யறான்? சத்திரத்துல கொண்டு போய் பராமரிச்சு சொல்றாரு. என்ன சொல்றாரு அங்க? வாசிங்க. மறுநாளிலே புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன். கரிசனை. முதல்ல மனதுருகுகிறாரு, திரும்ப என்ன செய்யறாரு? இயேசு விரும்புறத செய்யறாரு. கொண்டு போய் அதோட விட்டுடல, பயணமா போகிற வேலை இருக்குது, அவசர வேலை இருக்குது. அதுலயும் நினைவுல பாருங்க, சரி இவனை நம்ம இப்படியே விட்டுட்டா சத்திரத்தை என்ன செய்ய மாட்டான்,
கவனிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி 2 காசு எடுத்து சத்திரத்தக்காரர்கிட்ட கொடுத்து, இவனை நீ பார்த்து கொள்ளு, நான் திரும்ப என்ன செய்வேன், வருவேன். கவனிக்கணும். கை கழுவிட்டு போயிருக்கலாம்ல, சரி சேர்த்துட்டோம், காயம் கட்டிட்டோம், ஓகே டாட்டா பாய் பாய் சொல்லலாம்ல. அதான் மனதுருக்கம். விட்டுட்டு போனாலும் வரும்போது கூட நான் என்ன செய்யணும், இவனை திரும்ப பார்க்கணும், விசாரிக்கணும், என் வேலையை முடிச்சுட்டு வரும்போது நான் இவனை மறுபடியும் பார்க்கணும்னு சொல்லி அந்த இடத்துல அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. பாருங்க, அந்த சமாரியனுடைய இருதயத்துல இயேசு விரும்புகிற காரியம் உண்டு. அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. இன்னைக்கு கூட ரோட்டில் அடிபட்டுட்டா எனக்கு தெரியும், நான் சொல்றேன், நான்லாம் நிறுத்திடுவேன். நான்லாம் வண்டி நிறுத்தி டக்குன்னு ஆளை தூக்கி விடணுமோ என்னன்னு அடுத்ததா ஃபோன் பண்ணணுமோ இறங்கிடுவேன். அநேகர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்வர்ட் கேஸ்ட்ல இருக்கிறவங்க, அது போல பிசிலையும் சில ஆளுக்கு பார்த்தீங்கன்னா அடிபட்டு யாராவது ரோட்ல கிடந்தெல்லாம் போய் தொடக்கூட மாட்டாங்க. அவங்களுக்கு அது அந்த மனப்பக்குவம் கிடையாது. அவன் அடிப்பட்டவன் என்ன ஜாதியோ என்ன ஆளோ, நம்ம போய் அவனை தூக்கணும் நம்ம. ஆனா அதிகமா பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி அந்த தாழ்ந்த பிரிவில் உள்ள ஜனங்க டக்குன்னு இறங்கிடுவாங்க, ஃபீல்டில் இறங்கிடுவாங்க. இறங்கி அவனை தூக்கி கீக்கி ஆட்டோல ஏற்றி அடுத்தது கொண்டு போய் சேர்க்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இப்ப நான் சொல்றேன், இந்த பெரிய ஜாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆளு வேலைக்காகாது. நான் சொல்றேனே, இயேசு விரும்புகிற உள்ள யாருக்கிட்ட இருக்குது, இந்த தாழ்மை தாழ்த்தப்பட்ட பிரிவில் உள்ள இந்த மனிதர்களுடைய உள்ளத்தில் இருக்குன்னு சொன்னா, நான் சொல்லுவேன், பரலோகத்திற்கு போகிறதுக்கு இவர்கள் என்ன செய்வாங்க, பிழைப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. இப்ப அவங்க வாழ்க்கையில இயேசு மட்டும்தான் வரணும். ஆமென் சொல்லுவோமே. இயேசு வந்துட்டா அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வாங்க, உயர்த்தப்படுவாங்க, ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஏன், அவங்களே கர்த்தருடைய ஆலயத்துக்கு தலைவரா வருவாங்க, ஜனங்களை நடத்துவாங்க. இதெல்லாம் இந்த தேவையற்ற காரியங்கள்லாம் உடைக்கும்படிதான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. அடுத்தது அதற்கு இயேசு இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனா இருந்தான் அப்படின்னு கேட்கிறார்ல. இந்த கேள்விக்கு என்ன தெரியுமா அடையாளம், இந்த 2 பேர் விலகி அவனை பார்த்துட்டு விலகி போனான் பாரு. இந்த விலகி போன 2 பேரையும் சேர்த்து 3ஆவதா ஒருத்தன் உதவி செய்தான் பாரு. இந்த 3 பேர்ல இந்த அடிபட்டு கிடக்கிறவனுக்கு யார் பிறன்? ஏன்னா அடிபட்டு கிடக்கிறவன் கண்டிப்பா இஸ்ரவேல்ல எரிகோல வழியா புறப்பட்டு எருசலேமிலிருந்து புறப்பட்டு போறான்னா இவன் ஒரு யூதா ஆளா இருக்கலாம், இல்ல வேற ஒரு லேவியனா இருந்திருக்கலாம், யாரோ இருந்திருக்கலாம், சரியா? ஆனா சமாரியனுக்கு சம்பந்தம் இல்லை. இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, இப்ப இவனுக்கு யாரு பிறன் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு பதில் என்ன வருது, உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். வாசிங்க. அதற்கு அவன் அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். இரக்கம் செய்த சமாரியன் தான் அடிபட்டு கிடக்கிற எருசலேமிலிருந்து புறப்பட்டவனுக்கு யாரு வேணுங்க, பிறன். கவனிக்கணும், அடிபட்டு கிடக்கிறவே எருசலேமுக்காரன். ஆசாரியர்கள் லேவியர்கள் எருசலேம் குடியிருக்கிறாங்க, விழுந்து கிடக்கிறவன் எருசலேமுக்காரன் தான். ஒரே இனத்துல இருந்திருக்கலாம், வேற 12 கோத்திரத்துல யாரோ ஒண்ணு. ஆனா சமாரியன் இவங்களுக்கு சம்பந்தம் அல்லாதவர்கள். இந்த நியாயஸ்திரி எழுந்து இவரை கேள்வி கேட்க சோதிக்க, இவன் மனசுல என்ன இருக்குன்னா, நான் என்னது நீதிமான், தசம பாகம் கொடுக்கிறேன், ஆண்டவர் சொன்ன 10 கற்பனைகளை கை கொள்ளுகிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர, இந்த 10 கற்பனைகளுக்கு உண்டான உட்பட்ட முக்கியமான கருவான இரக்கத்தை இவங்க என்ன செய்யல, விரும்பல. அப்ப ஒரே ஒரு எருசலேமுக்காரன் ஆசாரியனும் சரி லேவியனும் சரி விலகித்தானே போனாங்க. இப்ப விலகி போனவன் சொந்தக்காரன், இரத்த சம்பந்தப்பட்டவன். ஆனா உதவி செய்தவன் யாரு, அந்நியன். கவனிக்கணும். இததான் ஆண்டவர் என்ன செய்தாரு, சிலுவையில புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கும் என்ன செய்யுங்க, சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால என்ன செய்யுங்க, ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்றார். ஒரு அலிலே சொல்லுங்க, ஒரு அலிலே சொல்லுங்க. நம்ம அடிப்பட்ட ஆஸ்பத்திரியில கிடக்கும் போது டாக்டர் கேட்பாரு, வழக்கம் போல சினிமாவில் வர்றது போல பிளட் ஏத்தணும் அப்படிம்பாரு. உடனே நம்ம உயர்ந்த ஜாதி ஆண்கள் கண்ட மூடி பிளட்டை வாங்கி கொடுத்துருவோம் பாருங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், வந்த பிளட் யாரு பிளட்னு உங்களுக்கு தெரியுமா? அதுல சாதி பேரா போட்டு வாங்கி உங்க ஆளுக்கு ஏத்துறீங்க? கேட்கிறேன் நான். இயேசுவின் சிந்தை வேணும். அல்லேலூயா சொல்லுவோமா?
யாருடைய சிந்தை வேணும் நமக்கு? பிறனுக்கு இறங்கணும்னு சொல்லி யாரோ கண் தெரியாத ஒருத்தன், மூணாவது ஆள் ஒருத்தன் இன்னைக்கு பிளட் டொனேஷன் பண்றவங்க பாருங்க, வாலிபர்களா இப்ப பாருங்க, என்ன ஜாதி என்ன ஆள் தேவை கிடையாது. அங்க வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது ஜாதி பார்த்தா ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க, பெருமை பாராட்டுறோம் ஜாதியை குறித்து. ஜாதி ஒரு பிசாசு. நான் சொல்றேனே, 12 கோத்திரத்துக்குள்ளே கொண்டு வந்தான், இன்னைக்கு இந்திய தேசத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறான். தேவ திட்டத்தையும் தேவ வேதத்துக்கு புறம்பானது ஜாதி. இயேசுவின் நாமத்தை கொண்டு சொல்றேன், அதை உடைச்சுக்கிட்டு நீங்க வெளியே வரணும், இல்லைன்னா பரலோக ராஜ்யம் உங்களுக்கு ஒரு கேள்விக்குறி என்பதை இயேசுவின் நாமத்தில் அறிவிக்க நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். அப்ப தேவனா மாத்திரம் ஜாதி பார்க்கலாம், சொந்த பந்தத்துக்கு ஜாதி பார்த்து செய்யலாம். ஆனா உங்க அவசர ஆத்திரத்துக்கு டாக்டர் என்ன ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல, மருத்துவமனை எந்த ஜாதிக்கார வச்சு நடத்தினாலும் பரவாயில்ல, இல்லையா? கிறிஸ்தவத்துல தென் தமிழகத்திலிருந்து புறப்பட்ட அந்த ஜாதிக்காரர்கள், உண்மையிலே சொல்றேன், எனக்கு பிடிக்காத விஷயம், எனக்கு பிடிக்காத விஷயம் ஜாதிக்காரர்கள். சபைக்குள்ள இன்னைக்கு நான் சொல்றேன், வன்மையா கண்டிக்கிறேன். ஜாதி வெறியோட ஊழியத்துல நீங்க இயங்குவீங்கன்னா பரலோக ராஜ்யம் உங்களுக்கு கேள்விக்குறி. இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் சொல்லுகிறேன். இவங்க பார்க்கிற ஊழியங்கள், இவங்க சாயம் பூசுறது எல்லாமே அவங்க ஆளுங்களுக்குள்ளதான். நான் சொல்றேன், கர்த்தர் நீதி உள்ள தேவன், நியாயாதிபதி. இந்த சாயத்தில் ஒரு நாள் வெளுக்க செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா. சபைக்குள்ளே ஆளுக்கு ஜாதி பார்த்து காணிக்க தசம பாகம் கொடுக்கிற ஆளுக்கு தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றேன், தென் பகுதி ஜனங்களை சொல்றேன், ஜாதிக்கார ஆட்கள்னு. அவங்க ஆளுக்கு தான் காணிக்க அனுப்பி வைப்பாங்க, அவங்க ஆளுங்களை தான் தூக்கி விட பார்ப்பாங்க, அவங்க ஆளுங்களுக்காக பிரயாசப்படுவாங்க, அவங்க ஆளுகளுக்குள்ளேயே ஊழியர்கள் உருவாக்குவாங்க. நான் சொல்றேன், எழுப்புதல் காலத்துல இவங்கெல்லாம் அடிபட்டு போவாங்க, எங்க கிடக்குறாங்கன்னு தெரியாது. ஆமீன் சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள நீதி உள்ள நியாயாதிபதி, உழைக்கிறவனையும் வைராக்கியம் உள்ளவனையும் கர்த்தர் எழும்ப செய்கிற ஒரு காலம் வருகிறது. ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது இந்த நியாயஸ்திரியை நோக்கி இயேசு சொல்றாரு, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப நீயும் போய் அப்படியே செய் என்றால் இயேசு சொல்றாரு, நீ உன்ன நீதிமான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற, ஆனா நீ செய்ய வேண்டியது இதுதான் தம்பி. நீ இதை செய்யாம எங்க வர முடியாது? இதை புரிந்து கொள்ளாமலும் பரலோகத்துக்கு வர முடியாது. நியாயப்பிரமாணத்தை புரிந்து கொள்ளாமலும் பரலோகத்துக்குள்ள போக முடியாது. நீ அதை கை கொள்ளாமலும் எங்க போக முடியாது? இதை செய்யணும். அப்ப எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாருக்கும் இறங்கணும், எல்லாருக்கும் உதவி செய்யணும், ஏற்ற தாழ்வு இல்லாம. ஆண்டவர் அப்பதான் அவருடைய இரத்தத்தினால உங்க மேல ஒரு முத்திரை போடுவாரு, இவன் பரலோக வாசி என்று சொல்லி. அல்லேலூயா சொல்லுவோமே. இதை குறித்து, பரலோகத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம். சங்கீதம் 73 அதிகாரம் 25 வசனத்தை பார்க்கலாம். 73:25 வாசிங்க. பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. இதை கேட்டு கொண்டிருக்கிற எல்லாருக்கும் இந்த சங்கீத புஸ்தகத்தின் 73:25 சொந்தமாகும். இந்த 73:25 பரலோகத்தில் யார் இருக்கிறா? தேவன். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பக்மஸை எழுதின பாட்டு இந்த சங்கீதம் 73 எடுத்த வார்த்தை தான். உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? உம்மை தவிர வேறு. இந்த வசனத்தை அழகா வாசிச்சு முடிங்க. பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப பரலோக தேவன் எனக்கு தேவன் என்று சொன்னால், பரலோக தேவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் பிறரையும் இவர்கள் என்னுடைய சகோதரர்கள், இவர்கள் என்னுடைய சகோதரிகள் என்று சொல்லி பார்க்க பழக வேண்டும். இயேசு எனக்கு வேணும். இயேசு வேறு ஜாதி ஆளியா? இயேசு யூத ஜாதி ஆளியா? அல்லேலூயா சொல்லுவோமா? யூத கோத்திர சிங்கம் ஐயா. ஆமென் சொல்லுங்க. இப்ப உன் ஜாதியில நீ எப்படி உன் ஜாதிக்காரனை இயேசு ஏற்றுக்கொள்ளலையா? அப்ப பிற ஜாதியை இயேசு ஏற்றுக்கொள்வாரு, உங்களுக்கு பரலோக தேவன் இரட்சகரா இருப்பாரு. ஆனால் நீங்கள் பிறனுக்கு இறங்க மாட்டீங்க, இல்ல? அப்ப நீங்க பிறனோடு கலந்து வாழ விரும்ப மாட்டீங்க, இல்ல? பிறனை நீங்க நேசிக்க மாட்டீங்க, இல்லையா? ஆனா பரலோக ராஜா, பரலோக தேவன் ஆராதிப்பீங்க, பரலோகம் போவீங்க. நீங்க பரலோகத்திற்கு நீங்கள் போக முடியும்.
ஏற்றத்தாழ்வு என்கிற சாத்தான உங்களை விட்டு நீங்க விலக்காம பரலோக ராஜ்யத்தின் தேவனை தேடியும் பிரயோஜனம் இல்ல, இறுதியில நீங்க அங்க பிழைக்க போவதும் இல்லை. ஆமென் சொல்லுவோமா? அடுத்த சங்கீதம், அதே சங்கீதம் 53ல 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 53ல 2 வாசிங்க. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரன் என்ன செய்யறாரு? அவரு ஆமா ஜூம் பண்ணி லென்ஸ் வச்சு பார்க்கிறது போல அங்க இருந்து அவருடைய கண்கள் நோக்கமா இருக்குது. ஏன் நோக்கமா இருக்குது சொல்லுங்க? எதுக்கு அவர் நோக்கமா பார்க்கிறாரு, டெஸ்ட் பண்றாரு? எதுக்கு டெஸ்ட் பண்றாரு சொல்லுங்க விவரமா? முதல்ல வாசிங்க. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க. நல்லா கவனிக்கணும். தேவனை தேடுகிறவன் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும். இங்கதான் பாயிண்ட்டுக்கு வர்றோம். இப்ப நாம தேவனை தேடுகிறவன் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டா, நல்லா கவனிங்க, தேவனை அவன் தேடுகிறான் என்று அர்த்தம். இப்ப நியாயஸ்திரி தேவனை தேட வேண்டியவைகளை தெரிந்திருக்கிறான், ஆனால் தேவனை தேடுகிறதற்கு வழியை அவன் உண்டு பண்ணவில்லை, ஆயத்தம் பண்ணவில்லை, அவன் அதில் பயணிக்கவும் இல்லை. கவனிக்கணும். ஆயக்காரனா இருக்கட்டும், அங்க ஆலய தலைவனா இருக்கட்டும், லேவியனா இருக்கட்டும், இவங்களுக்குள்ளேயே பிளவும் சண்டைகளும் வாக்குவாதங்களும் விவாதங்களும் இருக்கிறதுனால நல்லா கவனிங்க, இவங்க எங்க பரலோக ராஜ்யத்திற்கு போக என்ன செய்யல? இவங்க தேவனை முறையாய் தேடவில்லை. அதனாலதான் இயேசு உடைச்சு பேச ஆரம்பிச்சாரு, முகமுகமா கடிந்து கொள்ள ஆரம்பித்தாரு. தேவ ஆலயத்துல அவர் சவுக்க கையில் எடுத்ததுக்கு காரணமும் அதுதான். காசு பார்க்க ஆரம்பிச்சுட்டான். ஆலய தலைவன் காசு பார்க்கிறான், லேவியன் காசு பார்க்கிறான், லஞ்சம் வாங்குறான். இவன் தவறா என்ன செய்யறான்? ஆலயத்தை நடத்த விரும்புகிறான். நல்லா கவனிக்கணும். ஆலய தலைவர்கள் நேர்த்தியாய் மந்தையை நடத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது. நான் வளர்ந்த சபையில நான் சொல்றேனே, அசம்பிளி ஆஃப் காட் சபையில ஜாதி பிரச்சனை இருந்துச்சு, தலைவர்கிட்டே இருந்துச்சு. நான் கவனிச்சதை சொல்றேன். எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர் தான், என்ன நடத்தினவர் தான். இன்னைக்கு அதெல்லாம் நாங்க உணர்ந்து பார்க்கும்போது நம்மளெல்லாம் எப்படி ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு யோசிக்க வேண்டியதா இருக்குது. கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். அவங்க ஆளுங்களுக்கே உள்ள உயர்வு, அவங்க ஆளுங்களுக்கே பதவி, அவங்க ஆளுங்களுக்கே எல்லாம் நல்லது. அவங்க ஆளுங்களே எங்க இருந்தாலும் ஊர்ல லெட்டர் போட்டாது தந்தி அடிச்சு வரவழைச்சு ஊழியத்தை கொடுக்கறது நல்லது. உங்க பார்வைக்கு அது நல்லது. நான் சொல்றேனே, இயேசுவுடைய பார்வைக்கு அது நல்லதல்ல. ஆமென் சொல்லுவோமா? இத தேசம் முழுவதும் பார்க்கிறதுனால மறைச்சு பேசியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? மறைச்சு பேசி ஒண்ணுமே கிடையாது. பிற ஜாதி பிசி இன்னொரு பிசியை நேசிக்க முடியல, ஃபார்வர்ட் எஃப்சி இன்னொரு எஃப்சியை நேசிக்க முடியல. இது கிறிஸ்தவத்துக்கு சொல்றேன், வெளியில விட்டுடுங்க. ஒரு எஸ்சி இன்னொரு எஸ்சியை நேசிக்க முடியல. நல்லா கவனிக்கணும், தெளிவாவே நான் பேசுறேன். இப்படிப்பட்ட ஒரு கட்டில இருந்துகிட்டு நான் ஆலயத்தில் இருக்கிறேன், நான் பரலோகம் போவேன், நான் ஊழியம் செய்யறேன், என்ன பிரயோஜனம் கேட்கிறேன்? ஆண்டவர் பிரியப்படுவாரோ? ஆண்டவர் உங்கள் துதி ஆராதனையில் அங்கீகரிப்பாரோ? ஆண்டவர் உங்களை ஊழியங்கள் எல்லாம் வர்த்திக்க செய்வாரோ? ஆண்டவர் சொல்லுவார், நீ கர்த்தாவே கர்த்தாவே என்று கதறினாலும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றாத உன்னையும் அப்படிப்பட்டவர்களை பார்த்து சொல்லுவார், நான் உங்களை அறியேன். இவர்கள் கர்த்தரை தான் ஆராதிப்பார்கள், இவர்கள் கர்த்தருக்கு தான் பணிவிடை செய்வார்கள். சதுசேயர், பரிசேயர், ஆயத்தலைவன், லேவியன் இவர்கள்லாம் தேவனுடைய எல்லைக்கு உட்பட்டவர்கள் தான். ஆனால் இயேசு விரும்புகிற இரக்கம் இவர்களுக்குள் இல்லாதபடியினால் தான் சொல்றாரு, போய் அதை நீ என்ன செய், கை கொள் என்று சொன்னார். ஜாதியை பத்தி பேசினாவோ, இந்த ஏற்றத்தாழ்வை பத்தி பேசினாலோ, இந்த நான் சொன்ன ஒரு மெஜாரிட்டியா ஒரு ஜாதி இயங்கிக்கிட்டு இருக்குது, அது அடுத்த ஜாதிக்காரனை தட்ட பார்க்கும். எனக்கெல்லாம் எல்லளவும் பயம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுவோமே. அழைத்தவர் எனக்கு உண்மை உள்ளவர் ஆயிருக்கிறார், அது போதும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. என்னை போஷிக்கிறவர் அவர், என்னை நடத்துகிறவர், எனக்கு கொடுக்கிறவர் அவர், எனக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்கிற அவர் போதுங்கிற நான். ஆமென் சொல்லுவோமே. எனக்கு ஜாதிக்காரன் தேவை கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
அப்போ பரலோக தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். எதை பார்க்கிறாரு? உணர்வு உள்ளவனாய் நீ என்னுடைய இரக்கத்தை நீ விரும்புகிறாயா? பிறனுக்கு நீ இறங்குகிறாயா? என்னுடைய கற்பனைகள் நீ வாழுகிறாயா? அல்ல கை கொள்ளாமல் மாய்மாலம் நீ செய்கிறாயா? அதை தான் அவர் அங்கிருந்து பார்க்கிறாரு. வேஷம் போட முடியாது. சபையில இருந்துகிட்டு இப்ப என்னுடைய சபையில உள்ளவங்களுக்கு நான் என்ன செய்ய முடியாது? பிரிவு ஏற்படுத்த முடியாது, கூடாது. ஏற்றத்தாழ்வு செய்யக்கூடாது. அப்படி செய்தா பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம். ஊழியம் விழுந்து போயிடும். நான் சொல்றேனே, ஊழியம் விழுந்து போயிடும். நான் வளர்ந்த சபையில 10,000 பேராய் பெருக வேண்டிய 2010 10,000 பேர் அவங்க விஷன் இன்னைக்கு சுக்குநூறா உடைஞ்சி ஒரு 400-300 பேரோட அந்த மூத்த ஊழியர் எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிறாரு. அதுக்கு கீழே இருந்தாங்க பாருங்க, அவங்க ஆளுங்க அடிச்சு பறிச்சு பிரிச்சுட்டு போயிட்டாங்க. இல்லையே சொல்லுங்க. உன் கையெடுத்து உன் விரல் எடுத்தே உனக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு? சில நேரம் பனிஷ்மெண்ட் நல்லாவே கத்து கொடுப்பார். அப்போ வாங்கிக்க. தேவ ஆலயத்துல எதை செய்யறமோ ஆண்டவர் வேற ரூட்ல வந்து வேறு விதமா நல்லாவே சொல்லி கொடுப்பார், ஆங்கமா சொல்லி கொடுப்பார். நீ இதை செய்தல்ல, இந்த பாரு உன் ஆளை வச்சு நான் என்ன செய்யறேன். சபையவே பிரிச்சுட்டு போயிட்டாங்க. கிளை சபைகள் எல்லாம் ஆளாளுக்கு இவரை ஏமாத்தினாரு, திருடினாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க எல்லாம் இருந்த மந்தை நாடுகளை திருடிட்டு போயிட்டாங்க. கேட்டால் இவர்கள் எல்லாம் போதகர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் யாரு பேசுவா? என்ன மாதிரி ஆள் தான் பேசும். அல்லேலூயா. சாம்பிராணி போடுகிறவர்கள் பேச மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். பட்டர் பூசுகிறவர்கள் பேச மாட்டாங்க. ஏன்னா அங்க காரியம் ஆயிட்டு இருக்கும். ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட விரும்புகிறவன் அடித்து உடைத்து எல்லாத்தையும் வேர் பிரித்து இது சரி இது தவறுன்னு சொல்லி கொடுக்கிறதா எங்க வேலை. ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. இந்த திருச்சபை எந்த அளவுக்கு பெருகினாலும் சரி, சபைக்குள்ள இந்த ஏற்றத்தாழ்வு அரசியல வர விடவே மாட்டேன். என்னுடைய ஜீவ காலம் இருக்கு மட்டும் இந்த சபையை கர்த்தர் விரும்புகிறபடிதான் நான் கட்டுவேன். ஆமென் சொல்லுங்க. இதை குறித்து சங்கீதம் 115 3ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 115 3ஆம் வசனத்தை கவனித்து பார்க்கலாம். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். நமக்கு சித்தமான யாவையும் யாருக்கு சித்தமான யாவையும் செய்வாரு? தமக்கு சித்தமான யாவை செய்யறதுக்கு தமக்கு பிரியமானவனை தேர்ந்தெடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நியாயப்பிரமாணத்தின்படி இரக்கம் உள்ளவர்களாய் மனதுருக்கம் உள்ளவர்களாய் நாம் பூமியில செயல்பட்டா பரலோக தேவன் பாருங்க, மோட்ச லோகத்தை தரப்போகிறவர் மோட்ச லோகத்தில் இருந்து தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற தம்முடைய பிள்ளைகளுடைய சித்தத்தையும் அவர் நிறைவேற்றும்படி இறங்கி வருகிறார். ஆமென் சொல்லுவோமா? இதுக்கு இன்னொரு காரணம் ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 4:17 பிரசங்கம் பண்ணுகிறார். எடுத்து வாசிக்கலாமா? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம கூர்ந்து கவனிக்கலாம். எல்லாரும் எழுதி வைத்துக் கொள்ளுங்க, மற்றவங்க கவனிக்கலாம். வாசிங்கம்மா. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். நல்லா கவனிக்கணும். இயேசு எங்க பிரசங்கிக்க தொடங்கினார் தெரியுமா? முதலாவது எருசலேமிலே பிரசங்கிக்க தொடங்கினார். அதை சுற்றி இருக்கிற 12 கோத்திரங்கள் வாழுகிற பகுதிகளிலே பிரசங்கிக்க தொடங்கினார். சமாரியாவிலே போய் இயேசு பிரசங்கிக்க தொடங்கவில்லை. கவனிக்கணும். சமாரியாவை சார்ந்தவர்கள் உள்ள வரவே அச்சப்பட்டார்கள், பயப்படுவார்கள், சம்பந்தம் கலக்கக்கூடாதபடி ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். இயேசு சமாரியா ஸ்திரீ கிட்டையும் போய் சொல்லுவாரு, நாய்களுக்கு பிள்ளைகளுடைய அப்பம் நாய்களுக்கு போடக்கூடாதுன்னு குத்துற மாதிரி பேசுவார், விசுவாசத்தை சோதிப்பதற்கு. ஆனா அந்த இடத்துல அந்த பெண் தன்னை ஆக தாழ்த்திடபடியினால அந்த பெண்ணுடைய விசுவாசம் என்ன செய்தது? ரட்சித்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசு மனம் திரும்புங்கன்னு எங்க பேசினார் தெரியுமா? இயேசுவை ஆராதிக்க வேண்டியவர்கள் இடத்துல பேசுறாரு. பிதாவாகிய தேவனை ஆராதிக்கிறவர்கள் இடத்துல பேசுறார். அப்ப இவனுக்குள்ள என்ன இல்லாம இருந்துச்சு? மன மாற்றம் இல்லாம இருந்துச்சு. பார்வைக்கு சபையில தான் இருக்கிறான், பார்வைக்கு இஸ்ரவேல்லையும் ஆளு, பார்வைக்கு பிரமாணத்தை கை கொள்றபடிதான் இருக்கிறான். ஆனா கடவுள் சொல்றதை வேற கை கொள்ளாதனால, இரக்கத்தை இவங்க விரும்பாதனால ஆண்டவர் சொல்றாரு, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். இவன் ஆவுனா கொலைப்படணுமா, கல்லெறியணுமா, வெட்டணுமா, இவனை சிலுவையில ஏத்தணும் சொல்லுமா இவன். ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, செய்யற நீங்களா நல்லவங்களாப்பா? அவருடைய கேள்வி அதுதான். இரக்கத்தை விரும்புறதுக்கு காரணம் என்ன? நீ செய்யறல்ல, நீ யோகியனா? நீ தவறு செய்யலையா? நீ பாவம் பண்ணலையா? நீ விபச்சாரம் கலரலையா? நீ களவு செய்யலையா? அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி அப்படியே திருப்பி வைக்கிற.
அவங்களுக்கு தான் இயேசு சொல்றாரு மனம் திரும்புங்கள். சபைக்கு கூட இன்னைக்கு தான் உபதேசம். சபைக்கு வர்றேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆண்டவருக்கு. சரிங்களா? இதெல்லாம் எடுத்ததுக்கு பிறகு மனதுருக்கம் உள்ளவர்களா இருக்கிறீங்களா? இரக்கம் உள்ளவர்களா இருக்கிறீங்களா? பிறர் வித்தியாசம் இல்லாமல் பழகுகிறீங்களா? பிறனுக்கு இறங்கு. பிறன் அப்படின்னாலே நம்ம ஜாதிக்கு அடுத்த ஆளு. நல்லா கவனிக்கணும். நம்ம ஜாதியெல்லாம் நம்ம ஆளு, ரத்த சம்பந்தப்பட்ட நம்ம ஆளு. பிறன் இயேசு யார சொல்றாரு? பிற ஜாதிகளை சொல்லி கொடுக்கிறார். கவனிக்கணும். அப்ப இப்படிப்பட்ட மன பக்குவத்தோடு நடக்கிறவர்கள் மரணத்துல என்ன செய்வாங்க? பிழைக்கிறவர்களாக, ராஜ்யத்தை அடைகிறவர்களாக கிறிஸ்துவுக்குள் எழும்புவார்கள். அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா சொல்லுவோமே. இதை குறித்து மத்திய 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மத்திய 5:3 வாசிங்க. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் யாருடையது? ஆவியில் எளிமை உடையவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறாங்க. இவனுக்கு ஆவில எளிமை இருக்குது, ஆவில தன்மை இருக்குது, ஆவில நல்ல சுபாவங்கள் இருக்குது, ஆவில இவனுக்கு மனதுருக்கம் இருக்குது, ஆவில இவனுக்கு இரக்கம் இருக்குது. அதனால ஆண்டவர் சொல்றாரு பரலோக ராஜ்யம் யாருடையதான்? இந்த மாதிரி ஆவியில் எளிமை உள்ளவர். சமாரியன் அவன் ஆவியில் எளிமை உடையவனாய் காணப்பட்டான். அங்க விலகி போன ஆசாரியனும் விலகி போன லேவியனும் ஆவிலே பெருமை உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். தங்களுடைய வஸ்திரங்கள் அழுக்காகவோ, தங்களுடைய பதவி என்ன பெருமை பாராட்டினவராய் விலகி போனார். யாரையாவது ஆள் அனுப்பி பார்த்துக்கலாம்பா. ஆனால் சமாரியன் அப்படி அல்ல. அவன் ஆவியில் எளிமை உடையவனா இருந்து அவனை எடுத்து தன் கையாலேயே எண்ணெய் பூசி அவனுக்கு தேவையானவர்களை பராமரித்து சத்திர காலத்தில் ஒப்படைச்சு திரும்பவும் வந்து பார்ப்பேன்னு சொன்னா அவன் ஆவியில் எந்த அளவிற்கு எளிமையாய் வாழ்ந்திருப்பான்னு பார்க்கணும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை குறித்து அதே 5:39 வாசித்துட்டு வாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். தீமையோடு என்ன செய்ய வேண்டாம்? எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. மறு கன்னத்தை திருப்பி கொடு. இது ஒரு நேரடி அடையாளம். அதே போல உங்களுக்கு விரோதமா பேசுறவங்க, உங்களுக்கு விரோதமா செயல்படுகிறவங்க, எதுக்கு விரோதமா செயல்படுறாங்களோ அதை விட்டு கொடுன்னு சொல்றாரு ஆண்டவர். நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ஒரு வேலைக்காக இருக்கலாம், அதனால நீங்க பண்ற பிசினஸ்ல போட்டியா யாராவது எழும்பலாம். இது மாதிரியா சூழலை இதுதான் விட்டு கொடுக்கிற அனுபவத்தை தான் ஆண்டவர் கண்ணத்தை காண்பின்னு சொல்றாரு. உன்னை அழிக்க நினைக்கிறான். இப்ப உங்களுக்கு ஒரு வருமானம் வருது, அதை ஒருத்தன் கெடுக்க விரும்புறான். ஆண்டவர் சொல்றா அவனுக்கு நீ விட்டு கொடுங்கிறாரு. அதாவது உங்களுக்கு கொஞ்சம் நஷ்டப்படுன்னு சொல்றாரு. ஒரு இல்லையே சொல்லுங்களேன். இதுதான் உபதேசங்க. இதுதான் உண்மையான உபதேசம். கொஞ்சம் விட்டு கொடு. அவனோட போய் போட்டி போடாத, அவனோடு போய் முரண்பாடா நிக்காத. ஏன்னா பரலோக ராஜ்யம் அவனுக்கு சொந்தம் இல்ல. பரலோக ராஜ்யம் யாருக்கு சொந்தம்? தேவனை அறிந்த தேவ பிள்ளைகளுக்கு, நியாய பிரமாணத்தை அறிந்தவர்களுக்கு, புதிய ஏற்பாட்டை அறிந்தவர்களுக்கு பரலோக ராஜ்யம் சொந்தமாகுகிறது. ஆமென் சொல்லுவோமே. அவன் உன்கிட்ட இருந்து தட்டி பறிக்கலாம், ஒரு கன்னத்துல ஒண்ணு அறைந்திருக்கலாம், அவன் பரலோகத்துக்குள்ள போக மாட்டான். சகிச்சுக்கிட்டா நீ எங்க போயிருவ? எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. தொடர்ந்து வாசிங்க. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்வோம் என்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள விரும்புகிறவனுக்கு மேல போத்திருக்கிற அங்கியை என்ன செய்திரு? குளிர்காலம் அங்கெல்லாம் அதிகமா குளிர்தான். அங்கி போடாம உள்ள ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அதுக்கு மேல என்ன போட்டிருப்பாங்க? பெரிய ஒரு அங்கி போட்டிருப்பாங்க. சரிங்களா? குளிர் தாங்கிறதுக்காக. வஸ்திரத்தை எடுத்துக்கிட்டா உனக்கு குளிர் தான். அங்கிய ஆண்டவர் சொல்றாரு அங்கியை சேர்த்து கொடுத்திருப்பா. அல்லையே சொல்லுவோமே. அது இழக்கிறது ஒன்னா இருந்தா அவர் பல மடங்கு கொடுப்பார். அல்லையே சொல்லுவோமா. நீதியின் நிமித்தம் துன்பப்பட்டோம்னா நமக்கு இளைப்பாறுதல் உண்டு. அல்லையே சொல்லுங்க. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. அவனோடு எத்தனை மைல் போகணுமா? 2 மைல் தூரம். அடுத்தது உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு என்ன செய்யாத? முகம் கோணாதே. அடுத்தது உனக்கு அடுத்தவனை சிநேகித்து சத்ருவை பகைப்பாயாக. சத்துருனா யார் தெரியுமா? இங்க பழைய ஏற்பாட்டுல பிற மதத்தினர்கள், அந்நிய ஜாதிக்கார, அந்நிய மதத்தை அனுசரிக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஆண்டவர் என்ன செய்தாரு? இவங்களை வச்சுதான் அழிச்சு வந்தாரு. இப்ப அதுதான் இங்க எழுதி ஆண்டவர் சொல்லி காட்டுறாரு. என்ன சொல்றாரு? வாசிக்க மறுபடியும். உனக்கு அடுத்தவன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு உன்னுடைய 12 கோத்திரத்தையும் சிநேகித்து சத்ருவை பகைப்பாயாக என்று எழுதியிருக்கிறது.
ஆண்டவர் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஹல்லேலூயா சொல்லுவோமா? பழைய ஏற்பாடு முழுவது சத்துருக்களை அழிக்கணும், புதிய ஏற்பாடு சத்துருக்களையும் வாழ வைங்கன்னு இயேசு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. சத்துருக்களை சிநேகிங்கன்னு இயேசு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் சங்கீத புஸ்தகம் அல்ல, புதிய ஏற்பாடு தான் கற்றுக் கொடுக்கும். அல்லேலூயா. சங்கீத புஸ்தகத்தின் அடிமைகளாயிருக்கிறவர்களா இயேசுவின் நாமத்தினால வெளியே வந்துடணும். ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் படிச்சு கை கொண்டாதான் அங்க பிழைக்க முடியும். நான் சங்கீத புஸ்தகத்தை படிக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்ல, எதிரிகளை நீர் நொறுக்கும், அவன் எலும்புகளை முறித்து போடும். பண்ணலாமா? பண்ணிடலாமா? புதிய ஏற்பாடு படிச்சு புதிய ஏற்பாடு கை கொண்டாதான் பரலோகத்திற்கு வாசல் திறக்கப்படும். ஆமென் சொல்லுவோமே. இயேசு வர முன்பதாக சங்கீதக்காரன் வாழ்ந்த காலத்துல சத்துருக்களுக்கு எல்லாம் இரக்கமே இல்லைங்க. அவன் ஒருத்தர் உள்ள வந்துட்டானா, அவன் இந்நாளும் தெரிஞ்சிட்டா முடிஞ்சு போச்சு. விருத்த சேதனம் இல்லாத விரட்டி விரட்டி கொண்டதான் பழைய ஏற்பாடு. தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு, நீயே ஒழுங்குல, நீ சத்துருவை என் பகைக்கிற, அவனையும் போய் வெட்டுற குத்துற, நீ போய் அவனை நேசி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வாசிக்கலாம். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். எல்லாரும் சபை ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப குணாதிசயங்கள் வேணும். நீதிமான் என்று சொன்னால் அவனுக்குள்ள என்ன இருக்கணும்? குணாதிசயம் காணப்படணும். சில ஆட்கள் எல்லாம் பார்த்திருக்கிறேன், கிறிஸ்தவத்துக்குள்ளதான் இருப்பாங்க, சம்பந்தமே இல்லாத வாழ்க்கை அமைப்பு இருக்கும். இரக்கம்ங்கிறது அவங்கள தேடினாலும் கிடைக்காது. மனதுருக்கங்கிறது பார்க்கவே முடியாது. ஐயோ கடின இறுதி, நான் கடின, அப்படி கடின இறுதி. பிறரை மன்னிக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, பிறருடைய பாவத்தை மன்னியாதிருந்தால் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். புதிய ஏற்பாட்டுல சொல்றாரு. எங்க எவ்வளவு பேர் தெரியுமா இந்த பாவத்துல அடிமைகளா கடந்து வியாதியை வாங்கி உட்கார்ந்து வீட்டுல உட்கார்ந்துட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. மன்னிப்பு வழங்காதவர்களுக்கு வியாதி வைக்கப்பட்டது. நான் இயேசுவின் நாமத்தை கொண்டு சொல்றேன். மன்னிக்கணும். யாரா இருந்தாலும் மன்னிக்க பழகணும். என்ன குற்றம் குறையாதாலும் மன்னிக்க பழகணும். மன்னிக்கல அப்படின்னா இயேசு சொல்றாரு, ஓ பாவம் அப்படியே அந்த லிஸ்ட் தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டே இருக்கும்பா. நீ இயேசுக்குள்ளதான் இருப்ப, நீ சபைக்குள்ளதான் இருப்ப, ஆனா உன் பாவம் என்ன செய்யும்? அப்படியே லிஸ்ட் அவுட் ஆகிட்டே இருக்கும். ஒரு நாள் அதை என்ன செய்யும்? உங்களை மரண படுக்கைக்கு நேரா தள்ளும். கவனிக்கணும். எல்லாத்தையும் மறக்கிற எண்ணம் வேணும். கசப்புகளை தூக்கி போடுகிற அனுபவம் வேணும். கோபப்பட்டாலும் என்ன செய்யாத? பாவம் செய்யாத. கோபம் வரலாம், மனித இயல்பு. ஆனா பாவம், வஞ்சனைய உள்ள வச்சுக்கிட்டே, கசப்பு உள்ள வச்சுக்கிட்டே பாவம் செய்யாது. கோபப்பட்டா கூட ஒரு நிமிஷம் தான். டக்குன்னு கோபப்பட்டுட்டா வீட்டுலன்னா யாராவதுன்னா டக்குன்னு கையை ஓங்கிடுவோம். வீட்டுல அப்படி வச்சுக்குவோம். அம்மா உடனே பிள்ளைகள் மேல கை ஓங்கிரும். ஓகே. ஆனா அதே பிள்ளைகள் மேல ஒரு கருவை வச்சுக்கிட்டு அதை ஒதுக்கி வெறுத்து அப்படி இல்லை. அது இல்லை பைபிள் சொல்லுது. சரிங்களா? எதுவா இருந்தாலும் ஒரு அளவு தாண்டி போயிட்டா ஆண்டவர் சொல்றாரு, அமிர்தமோ நஞ்சுதான். நமக்கு வசனத்தின்படி வாழ பழகி கொள்ள வேண்டும். இப்ப நம்ம இருக்கிற இடத்துல எழுந்து நின்று எல்லாரும் வாய் திறந்து, நீதிமானுடைய குணாதிசயங்கள் எனக்கு தாரும் ஆண்டவரே, கனிவுள்ள ஒரு மரமாய் என்னை மாற்றும் ஆண்டவரே, கனி கொடுக்கிற திராட்சை செடியை போல் என்னை உருவாக்கும் ஆண்டவரே. வாய் திறப்பீங்களா? எல்லாரும் கேளுங்க, கேளுங்க. கர்த்தர் இறங்குவார். தோரிஹாதா லீமோ காலா பாஷி லாபாதா லீகா